ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், வீட்டில் குட்டி அழகாக ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன், காமிக்க முடியல. இன்றைக்கி தான் காமிக்க முடியுது. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு முட்டு விட்ருக்கு பாருங்கள், ஃபேண்டா கலரு. இங்கே ஒரு முட்டு விட்ருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். ரோஸ் செடி சின்னதாக தான் செடி வச்சுருக்கேன். தொட்டியில் தான் வைக்க முடியும், மண்ணில் வைக்க முடியாது. அதனால் தொட்டியில் வச்சு தான் வச்சேன். மொட்டு விட்ருக்கு, புதுசாக அப்போ தான் வாங்கினதே. ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு. பக்கத்துலேயே இன்னொரு முட்டு விட்ருக்கு பாருங்கள். பாருங்கள், ஜெவந்தி செடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செடியெல்லாம் நீங்கள் யார் யார் ரோஸ்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது தவனம் செடி மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்கண்ணே, அது தவனம் பிள்ளையருக்கு வைக்கலாம். அதனால் அது லைட்டாக தான் வச்சு நல்லா வளர்ந்துருச்சு. வெயில் படவும் லைட்டாக அதெல்லாம் கருகிட்டு வருது. இங்கே பாருங்க, வெத்தலை இதுவும் லைட்டாக ஒரு கொத்து தான் வச்சு நல்லா இது பண்ணி வந்துருச்சு. நல்லா மிளகா செடி, கற்பூரவள்ளி, கொய்யாக்காய் கன்று இதெல்லாம் வெயிலில் வச்சது மாடி போச்சு. ஜெவந்தி செடி வெயில் படவும், எல்லோ கலர் ஜெவந்தி செடி நல்லா வாடிடுச்சு வெயில் படவும். அது தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். சரி, திரும்ப துளுக்கு தான் என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் லைட்டாக தான் வச்சேன். நல்லா ஜன்னல் வரையும் ஏற்றி விட்டேன். நல்லா மேலே வரையும் ஃபுல்லாக ஏறிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் மணி பிளான்ட்டு. வாழைக்கன்று வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், டப்பில். என்னடா முள் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? குரங்கு வந்து ஃபுல்லாக பிச்சு விட்டு போயிடுச்சு. குருத்தை ஃபுல்லாக பிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. சரி, வைக்கணுன்னு ஆசை வச்சேன், துளுத்துருச்சு. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் இது வச்சதுக்கப்புறம் குரங்கு வரல. 3 இலை இப்போ வந்துருக்கு. கீழே தக்காளி விதை போட்டு அதுவும் முளைச்சிருக்கு குட்டி குட்டியாக. அதனால் அதை வச்சுருக்கேன், குரங்கு கடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. டப்பில் வச்சு மண்ணில் வைக்க முடியாது, அதனால சரி டப்பில் வச்சு வச்சுருக்கேன். செம்பருத்தி செடி இது ஃபுல்லாக பூச்சியாக என்னன்னு தெரில. ஒயிட் கலரில் இருக்குது, பூக்கவே மாட்டேங்குது. அப்படியே லைட்டாக மொட்டு வருது, அப்படியே காஞ்சி காஞ்சி கீழே விழுந்துருது இலையே. ஆரஞ்சு கலரு செம்பருத்தி செடி இது வந்து அருகம்புல் கிடச்சிச்சு, அதை வச்சுருக்கேன். அதுவும் துளுத்துருச்சு நல்லா. அருகம்புல் பிள்ளையாருக்கு வைக்கலான்னு. அதனால் ரோஸ் வீடியோ தான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பூத்துருக்கு, பார்க்கும் போதே அழகாக இருக்குது. நல்லா துளுத்துருக்கு, மழை பெய்யும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். யார் யார் வீட்டில் ரோஸ் செடி வச்சு வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.